வணக்கம் எல்லாருக்கும். வாங்க இன்னைக்கு 7ஆம் நூற்றாண்டு இந்தியாவுக்கு ஒரு பயணம் போக போறோம். அங்க நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம். அதாவது ஒரு தூய்மையான எண்ணத்தோட சக்தி எவ்ளோ பெரியதுன்னு நம்ம மனசுல பதிய வைக்கிற ஒரு ஆழமான கதை இது. இந்த ஒரு கேள்வியோட தான் நாம தொடங்க போறோம். வெறும் சிந்தனையையும் அசைக்க முடியாத ஒரு நோக்கத்தையும் மட்டும் வச்சு ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை உருவாக்க முடியுமா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. வாங்க இந்த கேள்விக்கான பதில பூசலார்னு ஒருத்தரோட வாழ்க்கைக்குள்ள போய் தேடுவோம். இந்த கதையோட ஹீரோ பேரு பூசலார். திருநின்றவூருங்கிற ஊர்ல வாழ்ந்த ஒரு தீவிரமான சிவபக்தர். அவருக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. அது என்னன்னா, சிவபெருமானுக்காக தன் கையால ஒரு பிரம்மாண்டமான கோவில கட்டணுங்கிறது தான். ஆனா இங்க தான் ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருந்துச்சு. பூசலார்கிட்ட ஒரு பக்கம் பார்த்தா கரப்புரண்டோடும் பக்தி, இன்னொரு பக்கம் பார்த்தா அவரை வாட்டி வதைக்கிற வறுமை. அவரால ஒரு கோவில கட்டுறதுக்கு தேவையான பணத்தையோ பொருளையும் திரட்டவே முடியல. அதனால அவரோட கனவு கனவாவே போயிடுமோன்னு தோணுச்சு. ஆனா மனம் தளராத அந்த ஒரு நொடியில சட்டுன்னு அவருக்குள்ள ஒரு மின்னல் மாதிரி ஒரு யோசனை தோணுச்சு. ரொம்ப அற்புதமான யோசனை அது. என்னால கல்லால கட்ட முடியலனா என்ன, என் மனசால என் எண்ணத்தால ஒரு கோயில கட்டுவேன்னு முடிவு பண்றாரு. யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி யாருமே இப்படி ஒரு விஷயத்த நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. சரி, இப்ப நாம கதையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள போக போறோம். பூசலார் செய்ய போற அந்த நம்ப முடியாத ஒரு மனசாதனைய, அந்த மனக்கோவிலோட கட்டுமானத்தை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இது சும்மா ஏதோ கற்பனை இல்லைங்க. பூசலார் முதல்ல அந்த கோயில் எப்படி இருக்கணும்னு ஒரு முழு ப்ளூ பிரிண்ட்டை மனசுலயே வரையறாரு. அப்புறம் அதுக்கு தேவையான ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு மரத்தையும் எல்லாத்தையும் மனசாலேயே கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஆயிரக்கணக்கான சிற்பிகள் வேலை செய்யறதையும் தொழிலாளர்கள் கோவில கட்டதையும் தன் மனக்கண்ல அப்படியே பார்க்கறாரு. இரவும் பகலும் தூங்காம அஸ்திவாரத்திலிருந்து தங்க கலசம் வரைக்கும் அந்த முழு கோவிலையும் தன் மனசுக்குள்ளேயே பிரம்மாண்டமா எழுப்புறாரு. இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். பூசலார் ஒரு பக்கம் இப்படி மனசுல கோயில் கட்டிட்டு இருக்க, அதே சமயம் காஞ்சிபுரத்துல காடவர்கோன் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த பல்லவ மன்னன் இருந்தான். அவன் உண்மையான கருங்கற்களை வச்சு நாட்டோட செல்வத்தை எல்லாம் கொட்டி ஒரு பிரம்மாண்டமான கோவில கட்டிட்டு இருந்தான். இந்த ரெண்டு கோவிலையும் ஒப்பிட்டு பார்த்தா அடேங்கப்பான்னு இருக்கும். ஒரு பக்கம் பூசலாரோட கோயில், அது எங்க இருந்துச்சு? மனசுக்குள்ள. என்ன பொருள்ல கட்டினாங்க? பக்தியையும் அசைக்க முடியாத கவனத்தையும் வச்சு. செலவு அவரோட தூய்மையான எண்ணம் தான். இன்னொரு பக்கம் அந்த மன்னனோட கோயில், அது காஞ்சியில இருந்துச்சு. கருங்கல்லாலையும் தங்கத்தாலையும் கட்டப்பட்டிருந்துச்சு. செலவு ஒரு நாட்டோட மொத்த கருவூலமும் காலி. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. கதையோட கிளைமேக்ஸ் இப்போ நெருங்கிடுச்சு. மன்னன் தன் கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு, அதாவது திறப்பு விழாவுக்கு ஒரு நாளை முடிவு செய்றான். ஆச்சரியம் என்னன்னா, பூசலாரும் தன்னோட மணக்கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு அதே நாளை தான் தேர்ந்தெடுத்திருந்தாரு. 2 பேருக்கும் ஒரே நாள். இது தற்செயலா நடந்துச்சா, இல்ல இதுக்கு பின்னால எதுவும் தெய்வீக திட்டம் இருந்துச்சா? 2 கும்பாபிஷேகத்துக்கு முந்தின நாள் ராத்திரி காஞ்சியே திருவிழா கோலத்துல இருக்கு. அந்த அமைதியான ராத்திரியில தான் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்க போகுது. சிவபெருமானே அந்த மன்னனோட கனவுல தோன்றி இப்படி சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்ட மன்னனுக்கு ஒரே அதிர்ச்சி. இந்த ஒரு தெய்வீக செய்தி உலகத்துக்கே ஒரு பெரிய உண்மையை சொல்லுச்சு. அதாவது பணத்தை விட பகட்டை விட ஒரு பக்தனோட தூய்மையான மனசுக்கு தான் இறைவன் முதலிடம் கொடுக்கறான்னு. கனவுல ஏந்து எந்திரிச்ச மன்னன் திகைச்சு போயிட்டான். ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. எல்லா ஏற்பாட்டையும் நிறுத்திட்டு அந்த கோயில் எங்க இருக்குன்னு தேடி தன்னோட படைகளோட திருநின்றவூருக்கு கிளம்புறான். திருநின்றவூர் ஊருக்குள்ள போலதும் அவனுக்குள்ள ஒரு பக்கம் ஆர்வம், இன்னொரு பக்கம் ஒரு பரவசம். அங்கிருந்த மக்களை கூப்பிட்டு, ஐயா, உங்க ஊர்ல பூசலார்னு ஒருத்தருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காரே, அது எங்க இருக்குன்னு கேக்குறான். ஆனா ஊர்ல இருந்தவங்களோ, பூசலாரா? அவர் ஒரு பெரிய சிவபக்தர் தான். ஆனா அவர் ரொம்ப ஏழை. அவர் எந்த கோயிலும் கட்டலையே ராஜான்னு சொல்றாங்க. மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல. கடவுளே சொன்ன ஒரு கோயில் இந்த ஊர் மக்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? குழப்பம் இன்னும் அதிகமாயிடுச்சு. கடைசியா அந்த மன்னன் பூசலாரே நேர்ல போய் பார்க்கறான். கடவுளே, உங்க கோவிலுக்கு வரேன்னு சொல்லாரே, அது எங்க இருக்குன்னு ரொம்ப பணிவா கேக்குறான். அப்போதான் பூசலார் நடந்த எல்லாத்தையும் விளக்குறாரு. தன்னோட வறுமை காரணமா எப்படி மனசுக்குள்ளேயே ஒரு கோவில செங்கலா வச்சு கட்டினேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம விஷுவலைசேஷன் சொல்றோமே, அந்த மனக்காட்சி படுத்தும் ஆற்றலை வச்சு நான் கட்டின சாமி அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மன்னனுக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. ஒரு பக்தனோட தூய்மையான எண்ணத்துக்கு இவ்வளவு சக்தியான பிரமிச்சு போய் அந்த ஏழை துறவியோட கால்ல விழுந்து வணங்குறான். அன்னைக்கு அவனுக்கு ஒரு பெரிய பாடம் கிடைச்சது. ஒரு புதிய புரிதலோட தன்னோட நகரத்துக்கு திரும்பி போனான்.
பூசலாரோட கதை ஒரு சக்தி வாய்ந்த முடிவுக்கு வருது. அவர் எந்த தேதியில முடிவு பண்ணாரோ அதே நாள்ல தன் மனக்கோயிலுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா கும்பாபிஷேகம் செஞ்சு முடிக்கிறாரு. அதுக்கப்புறமும் பல நாள் மனசாலேயே பூஜைகள் செஞ்சு தன் வாழ்க்கையோட நோக்க நிறைவேடுச்சுன்னு ஒரு முழு திருப்தியோட முக்தி அடைகிறாரு. அதாவது இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து விடுதலை பெற்று இறைவனோட ஒன்னா கலக்குறாரு. சோ இந்த ஒரு சின்ன கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு பாருங்க. உண்மையான பக்திங்கிறது பணத்திலேயோ வெளித்தோற்றத்திலேயோ இல்ல, அது மனசோட தூய்மையில தான் இருக்கு. சில சமயம் நம்ம செயல்களை விட நம்ம எண்ணங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல உலகத்திலேயே மிகச்சிறந்த படைப்புகளை நம்ம மனசுக்குள்ளேயே உருவாக்க முடியுங்கிறது தான் இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பெரிய பாடம். கடைசியா இந்த ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில உண்மையிலேயே எதுக்கு மதிப்பு அதிகம்? நாம செய்யற காரியங்களோட பிரம்மாண்டத்துக்கா, இல்ல அந்த காரியங்களுக்கு பின்னால இருக்கிற நம்ம நோக்கத்தோட தூய்மைக்கா? எது முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க.